புத்தகத்தின் தலைப்பானது மாபெரும் போராட்டம் என்ற புத்தகத்திலே அதிலிருந்து நமக்கு இந்த காலாண்டிலே பாடங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நாம் படிக்கிற பாடமானது 11வது வார ஓய்வு நாள் பள்ளி பாடம், வர இருக்கும் நெருக்கடி என்ற தலைப்பிலே பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். இந்த வாரத்தின் மனப்பாட வசனமானது யோவான் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த வார்த்தைகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு போதித்திருக்கிறார் என்பதை நாம பார்த்தோம். சத்தியத்தை அறிந்தால் மாத்திரம் சத்தியம் நமக்கு விடுதலை கொடுக்கும் என்று சொல்லுகிறார்கள். இந்த பூமியிலே வர இருக்கிற நெருக்கடிகள் ஏராளம். பொழுதெல்லாம் இந்த மிருகத்தின் முத்திரை 666 என்று வேதத்திலே வெளிப்படுத்தல் விசேஷத்திலே 13ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்திலே சொல்லி இருக்கிற இந்த 666 என்ற அந்த இலக்கத்துக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். என்ன விளக்கம்னு சொன்னா, இந்த 666 வேறு எதுவும் கிடையாது, மைக்ரோ ஜிப் என்ற ஒரு ஜிப், ஒரு அரிசி அளவு தான் இருக்கும். அந்த அரிசி அளவு உள்ள அந்த மைக்ரோ ஜிப்பை நம்முடைய உடலில செலுத்தி விட்டால் அது சாதாரணமாக செலுத்த முடியும், அதுல பக்க விளைவு எதுவும் வராது. அதை செலுத்தி விட்டால் அவங்க எங்க போறாங்க, எங்க வராங்க, என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்க சரீரத்துல இருக்கிற எல்லா வித காரியத்தையும் அதன் மூலமாக அறிந்து கொள்வார்கள். எப்படின்னு சொன்னா, நாம ஒரு ஆதார் கார்டு வச்சிருக்கிறோம். அந்த ஆதார் கார்டு வச்சிருந்தா நம்முடைய எல்லாம், நம்ம எங்க அக்கௌண்ட் வச்சிருக்கிறோம், எத்தனை பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறோம், நம்ம எந்த ஏரியாவில் குடியிருக்கிறோம், அப்படியெல்லாம் அந்த ஆதார் கார்டு சுட்டி காட்டுவது போல இந்த மைக்ரோ ஜிப்பானது ஒரு மனுஷனுடைய உடலிலே செலுத்தி விட்டால் அவனுடைய சரீரத்தில என்ன எல்லாம் மாற்றம் வருகிறது என்பதை அதன் மூலமாக கண்டுகொள்வார்களாம். அதுதான் 666 அப்படின்னு பெரிய பெரிய பிரசங்கியார், சில பிரசங்கியாரெல்லாம் இந்த 666 வேற எதுவும் கிடையாது, இந்த மைக்ரோ ஜிப்பு தான் 666 அப்படின்னு கிறிஸ்துவர்களே சொல்றாங்க. ஏன்னு சொன்னா அவங்க வேதத்தை சரியான முறையில படிக்காததுனால இப்படி சொல்கிறார்கள். சில பேரு இந்த மிருகத்தின் முத்திரை அப்படின்னு சொன்னா, நாம வாங்கி சாப்பிட்றோம் இல்ல உணவு பொட்டலங்கள், அதுல ஒரு குறியீடு இருக்கும், அதாவது கோடு கோடு கோடா இருக்கும். அந்த கோடு வச்சுதான் ஸ்கேன் பண்ணுவாங்க. அந்த கோடு வச்சுதான் ஸ்கேன் பண்ணி அதனுடைய விலையை அவங்க தெரிந்து கொள்வார்கள். அந்த எண்ணெல்லாம் கூட்டுனா 666 இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அப்போ இப்படி இலுமினாட்டிகள் அமைப்பு, அதுதான் 666 சொன்னாங்க. பிளாக் ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்றாங்க, அதுவும் 666. மற்றும் ஐநா போன்ற அமைப்புகளின் மூலம் வரலாறு எங்கும் சில இதை குறித்து நம்புகிறார்கள். எல்லாரும் கிறிஸ்தவர்களே இதை குறித்து, இந்த 666 குறித்து நம்புகிறார்கள். இதெல்லாம் வேதத்திலே சொல்லப்படாத ஒன்று. 666 என்பது இது மனுஷனுடைய இலக்கமாக இருந்தது அப்படின்னு வேதத்திலே சொல்லி இருக்கிறது. இந்த இலக்கம் மனுஷனுடைய இலக்கம். ஒரு ஜிப்போ இல்ல அரிசியோ இல்ல அந்த இலுமினாட்டியோ இல்ல அந்த குறியீடுகளோ
ஒரு நம்ம வாங்கி சாப்பிடுற நான் பயன்படுத்துகிற அந்த பொருட்களில் உள்ள குறியீடுகளை பற்றி குறிப்பிடப்படவில்லை. இது மனுஷனுடைய லக்கமாக இருக்கிறது. இது மனுஷனுடைய லக்கமாய் இருப்பதினாலே ஞானம் உள்ளவன் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு மாபெரும் வரவிருக்கும் நெருக்கடியானது இப்படிதான் வரும். சில பேர் ஜிப்ப நம்முடைய சரீரத்துல பொருத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட நெருக்கடிகள் வந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த நெருக்கடிகள் எல்லாம் மனுஷனுக்கு அச்சுறுத்தல் கொடுக்காது. இந்த நெருக்கடிகள் எல்லாம் மனிதனுக்கு ஜிப்பு பொருத்துவதனாலோ வேற எந்த நம்முடைய சரீரத்துல வேற எந்த காரியங்கள் செய்வதனால அது நெருக்கடி கொடுக்காது. ஆனால் தொழுகை சம்பந்தமாக வரப்போகிற நெருக்கடியை குறித்து தான் இந்த பாடத்திலே நாம படிக்க போகிறோம். அது என்ன நெருக்கடின்னு சொன்னா, தேவனுடைய பிரமாணத்தை குறித்து அந்த காரியம் சுட்டி காட்டப்படுவதாக நாம் பார்க்கிறோம். இது எதை சம்பந்தப்பட்டது இருக்கிறதுன்னு சொன்னால், இந்த உலகம் முழுவதிலும் ஒரு நெருக்கடி அப்படின்னு சொன்னா, நாம சிருஷ்டியை தொழுது கொள்ள போகிறோமா இல்ல சிருஷ்டிகரை தொழுது கொள்ள போகிறோமா என்பதை குறித்து தான் இந்த நெருக்கடியானது அமைந்திருக்கிறது. அப்போ தொழுகையிலே உண்மையான நாள் பொய்யான நாள் என்பதை குறித்து ஒரு நெருக்கடி வரப்போகிறது. அப்ப அந்த நெருக்கடி சமயத்துல சிறை தண்டனையோ அல்லது மரண தண்டனையோ போன்றவற்றை அனுபவிக்க உண்மையான கிறிஸ்தவர்கள் காத்து கொண்டு இருக்க வேண்டும். அதுதான் வர இருக்கிற நெருக்கடி. ஏன் சொன்னால், உண்மையான பரிசுத்த ஓய்வு நாளை கடைபிடிப்பவர்களுக்கு தேவன் அவர்களோடு கூட இருந்து பலன் கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால், இந்த வேதத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லுகிற இறுதி நெருக்கடி என்ன என்பதை நாம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் என்றாலும் தானியேல் புத்தகம் என்றாலும் வினோதமான மிருகங்கள், புரியாத உருவங்கள் இதுல அடங்கி இருக்கிறது. அப்போ நாம் தானியேல் புத்தகத்தையும் வெளிப்படுத்தல் புத்தகத்தையும் நாம ரெண்டும் சேர்ந்து வாசித்தால் அதுல என்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நம்மாலே கண்டு கொள்ள முடியும். அப்போ இந்த உருவங்கள், புரியாத உருவங்கள், வினோதமான உருவங்கள் இந்த ரெண்டு புத்தகத்திலே அடங்கி இருக்கிறதை நாம பார்க்கிறோம். கடைசி கால பிள்ளைகளுக்கு இந்த சத்தியம் புரியும். நீங்க எல்லாம் இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்திலையும் இந்த தானியேல் புத்தகத்திலும் இருக்கிற மிருகங்களை குறித்து இந்த யூடியூப்ல மற்ற போதகர்கள் எல்லாம் வேற விதமாக போதிக்கிறார்கள். ஆனால் இந்த விசுவாச பிள்ளைகளுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நித்திய சத்தியங்கள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. இந்த கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இடையே நடக்கிற போராட்டம் எதன் அடிப்படையில் இருக்குன்னு சொன்னா, தொழுகையின் அடிப்படையில் இருக்கிறது. பரலோகத்திலும் கூட அது உருவானது தொழுகையின் அடிப்படையில். நான் வானத்துக்கு மேலாக ஏறுவேன், அவருடைய சிங்காசனத்திலே நான் உட்காருவேன் என்று அந்த சாத்தான் நினைச்சான், லூசிபர் நினைச்சான். அப்போ பரலோகத்திலும் அந்த தொழுகையின் அடிப்படையில தான் ஒரு போராட்டம் இருந்தது. இந்த பூலோகத்திலும் கூட இந்த தொழுகையின் அடிப்படையில் தான் உச்சகட்ட அடையும் என்பதை நாம அறிந்து கொள்ள வேண்டும். இதுல ரெண்டு காரியம், அதாவது வெளிப்படுத்தல் விசேஷத்துல 14ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்திலும் 9வது வசனத்திலும்
நாம் வாசிக்கிற காரியம் என்று சொன்னால் ரெண்டு விதமான தொழுகை. ஒன்று, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீருற்றுகளையும் உண்டாக்கினவரே தொழுது கொள்வது, சிருஷ்டிகர்த்தரை தொழுது கொள்வது. அப்போ ஒன்றாவது மெய்யான தேவனை தொழுது கொள்வது. இரண்டாவது, மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் அது நம்முடைய கையிலோ இல்லை நெற்றிகளிலோ தரித்து கொள்வது. இப்போ ரெண்டு சாய்ஸ் தான். ஒன்னு ஆண்டவரை தொழுது கொள்வது, இன்னொன்று மிருகத்தை தொழுது கொள்வது. இந்த கடைசி காலத்திலும் கூட இப்படிப்பட்ட நெருக்கடி ஒவ்வொரு உண்மையான கிறிஸ்துவர்களுக்கும் நடைபெற போகிறது. யாருக்கு கனத்தையும் மகிமையோ நாம செலுத்தணும் அப்படின்னு சொன்னால், அதே வெளிப்படுத்தல் விசேஷத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்திலே தேவன் மகிமையையும் கனத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராயிருக்கிறார், ஏனெனில் சகலத்தையும் அவர் சிருஷ்டித்தார். அப்போ ஒருவருக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர் சிருஷ்டிகராக தான் இருக்க வேண்டும். அப்போ சிருஷ்டிகராக இருக்கிறதுனாலே அவரை தொழுது கொள்கிறோம். அதனாலதான் வானத்தையும் பூமியையும் நீருற்றுகளையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கினவரையே நாம் சிருஷ்டிகர்த்தரையே தொழுது கொள்ளுமாறு வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. அப்போ கடந்த 2 நூற்றாண்டுகளிலே உலக அதிகாரம் பரம்பரை ஏற்படுத்தி வருகிற பரிமாண கொள்கையின் அடிப்படையில தான் ஓய்வு நாள் அடையாளத்துக்கான நிரந்தரமாக சின்னமாக இருக்கிறது. நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், நாம் சிருஷ்டிகரே நம் மெய்யான பற்று தொழுகைக்கு பாத்திரர் என்பதை தொடர்ந்து அது வலியுறுத்துகிறது. ஆனால் பிசாசானவன் ஓய்வு நாளை வெறுப்பதினாலே, அவர் சிருஷ்டிகரை வெறுப்பதினாலே ஓய்வு நாளையும் அந்த பிசாசானவன் வெறுக்கிறான். அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் ஓய்வு நாளே விசுவாசம் இல்லாமல் கடைபிடிக்காத இருக்கிறார்களோ அவங்க எல்லாம் பிசாசு எப்படி தேவனை மறுதளித்தானோ, ஓய்வு நாளை மறுதளித்தானோ அப்படியாக தான் அவர்களும் இருப்பார்கள். இங்க வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல யார் மேல் இந்த வலு சர்ப்பமானது கோபம் கொள்ளுவான் என்று நாம பார்க்கும்போது, அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு, ஸ்திரீன்னா சபை, வலு சர்ப்பம்னா பிசாசு, யார் மேலே கோபம் அந்த பிசாசுக்கு வரும் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய கற்பனைகளையும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களாகிய அவர்களுடைய சந்ததியாரான மற்றவர்களோடு கூட யுத்தம் பண்ண போயிற்று. யாருக்கு இந்த எந்த ஸ்திரீயின் மேல எந்த சபையின் மேல பிசாசுக்கு அதிக கோபம் அப்படின்னு சொன்னா, சிருஷ்டிகரை தொழுது கொள்கிற சபையின் மேலே, கற்பனைகளை கை கொள்கிற சபையின் மேலே அவனுக்கு அதிக கோபம் வரும். ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்கதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களாக சொன்னா அவர்களிடத்தில்தான் தீர்க்கதரிசனத்தின் ஆவி இருக்கிறது. இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தையும் குறித்தும் இந்த தானியேலை குறித்தும் சரியான முறையில துல்லியமாக இந்த திருச்சபையின் மூலமாக தான் தேவன் தம்முடைய வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இந்த பிசாசுக்கு யார் மேல அதிக கோபம் வரும், யாரு அதிக நெருக்கடிக்கு உள்ளாக்கும் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிற தம்முடைய பிள்ளைகளின் மேலதான் அவன் அதிக கோபம் கொள்வான். ஏன் சொன்னால் அவன் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஓய்வு நாளை கை கொள்வது சிருஷ்டிகர் மீது மெய்ப்பற்று வைக்கிறதுக்கு ஆதாரணமாக இருக்கிறது என்பதையும் நம்பிதான் அவர்கள் மேல கோபம் கொள்வான். இங்கே இயேசுவின் விசுவாசம்
என்பது ஆழமானது. நாம் இயேசுவின் விசுவாசம் அப்படின்னு சொன்னால் அது மிகவும் ஆழமானது. நம்முடைய கண்களினாலே காண முடியாவிட்டாலும் நம்புகிற ஒரு விசுவாசம். எல்லாரும் சொல்லுவாங்க ஓய்வு நாள் ஒழிந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஓய்வு நாளை ஒழிந்து விடவில்லை. கற்பனைகளை தேவன் ஒருபோதும் ஒழிக்கவில்லை. சடங்காச்சார பிரமாணங்களை மாத்திரம்தான் தேவன் ஒழித்தார் என்று நாம் நம்புகிறோம். அப்போ அந்த நம்பிக்கையானது நம்முடைய கண்களினாலே காண முடியாவிட்டாலும் நம்புகிற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். இப்போ தேவன் யார் என்பதை நாம புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அப்படிப்பட்ட நிலையில் இல்லாவிட்டாலும் இயேசுவிடமிருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு வரம் அது விசுவாசத்தினாலதான் நாம் பெறுகிறோம். வரப்போகிற நெருக்கடியில் நாம் வெற்றி பெற அப்படிப்பட்ட விசுவாசம் நம்பிக்கை நமக்கு உதவும். அப்போ இந்த திருச்சபையின் மேல நம்பிக்கையும் இயேசுவின் மேல விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் நிச்சயமாகவே கடைசி கால நெருக்கடியில தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பார். இப்போ அப்படி இந்த வெளிப்படத்திலே சொல்லுகிற இறுதி நெருக்கடி இதுதான். ஒண்ணு சிருஷ்டிகரை தொழுது கொள்வது, இல்ல மிருகத்தை தொழுது கொள்வது. அப்போ இந்த வரைக்கும் நெருக்கடியில வெளிப்படுத்த 13ஆம் அதிகாரத்துல இந்த மிருகத்தின் முத்திரையை குறித்து தீர்க்க தரிசனமும் தேவனுக்கு எதிராக சாத்தானின் யுத்தம் ஒரு கொடிய கட்டத்தை எட்டுவதை பற்றியும் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் மரித்த பிறகு அந்த பிசாசானவன் தோற்கடிக்கப்பட்டான். அதனாலதான் எந்த அளவுக்கு இந்த ஜனங்களை மோசம் போக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு மோசம் போக்க வேண்டும் என்பது அவனுடைய யூகம். அதாவது இந்த வஞ்சகம், இந்த வஞ்சகத்தினாலே அவன் வேலை செய்து கொண்டு இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ நாம் மிருகத்தை வணங்காத அல்லது அதன் முத்திரையை பெறாத எவரும் கொல்லப்படவும் அப்படிப்பட்ட அதிகாரத்தை அரசிடமிருந்து அவன் வாங்கி பெற்றுக் கொடுப்பான். இங்க வெளிப்படுத்தல் 13:15 நாம் வாசித்தோம் என்றால், மேலும் அம்மிருகத்தின் சொரூபத்தை பேசத்தக்கதாக மிருகன் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாக மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அப்ப பிசாசு வல்லமை எதுல இருக்குன்னு சொன்னா மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்ளாதவர்கள் மேல அதிக கோபம் வரும். அதனால அவனை கொல்லவும் அவனுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கவும் அவனாலே முடியும் என்பதை இங்க பார்க்கிறோம். இது இப்படிப்பட்ட உபதிரவம் எதனாலே வருகிறதுன்னு சொன்னால் பக்தி சம்பந்தமான முறையிலே எழும்புகிறது. அப்போ தேவன் மேல அதிக பக்தி உள்ளவர்கள் இந்த ஓய்வு நாளை, அதாவது சிருஷ்டிகர் கொடுத்த அந்த ஓய்வு நாளை கடைபிடிப்பதன் மூலமாக பெரிய உபதிரவம், மிகுந்த உபதிரவம் யாருக்கு வரும்னு சொன்னால் இந்த ஓய்வு நாளை கடைபிடிக்க ஜனங்களுக்கு வரும். அப்படி இந்த உபதிரவம் எதனாலே வருகிறதுன்னு சொன்னால் பக்தி சம்பந்தப்பட்ட உபதிரவம். அதனாலதான் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது நாம மிகவும் முக்கியமானது. அன்றைக்கு ஆதி ஆகம காலத்துல ஆபேல் காயின் இவங்க ஆபேல் கொல்லப்படுவதற்கு என்ன காரணம் சொன்னா பக்தி தான். அதே பக்தி சம்பந்தப்பட்ட காரியத்தினாலதான் தன்னுடைய சகோதரனை ஆபேல் கொல்லுவதாக நம்ம பார்க்கிறோம். இந்த காயின் கொல்லுவதாக நம்ம பார்க்கிறோம். இப்போ காயனை கொல்லுவதற்கும் இந்த முயற்சி தான், பக்தி சம்பந்தமா. அவன் பலிய ஏற்றுக்கொண்டார், என் பலிய ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசி காலத்துல கூட இப்படிதான் இருக்கும். அவன் ஞாயிற்றுக்கிழமை போறான், அவங்க எல்லாம் நம்ம கொடான கோடி பேர் ஞாயிற்றுக்கிழமையில போறாங்க, இவங்க மாத்திரம் நான் கொஞ்சம் ஜனங்கள் சனிக்கிழமை போறாங்க. இப்ப யார் மேல கோபம் அவனுக்கு வரும்னு சொன்னால் உண்மையான ஓய்வு நாளை கை கொள்கிறவர்கள் மத்தியில
அவனுக்கு கோபம் வரும். எப்படி அந்த ஆபேலை காயின் கொலை செய்தானோ அப்படிப்பட்ட கொலை வெறி யார் மேல வரும்னு சொன்னா இந்த ஓய்வு நாளை கடைபிடிக்கிற பிள்ளைகள் மேல வரும். இந்த புதிய ஏற்பாட்டு சபைகளிலே பவுல் அனுபவம் என்ன என்பதை குறித்து நாம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 16ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலே, உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். உண்மையான ஓய்வு நாளை கடைபிடிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த உபதிரவ காலத்திலும் கூட சிலரை கொலை செய்வார்கள், நியாய சங்கத்துக்கு முன்பாக நிறுத்துவார்கள். எப்படி இயேசு கிறிஸ்துவின் அந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை கொலைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்களோ அப்படியாக உண்மையான ஓய்வு நாளை கடைபிடிக்கிற பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட உபதிரவம் வரும். அப்போ அவங்க அதை அந்த உபதிரவம் அந்த கொலை குறித்து அவங்க நியாயப்படுத்துவாங்க. என்ன நியாயப்படுத்துவாங்கன்னு சொன்னா, அது தேவனுக்கு தொண்டு செய்கிறது, தேவனுக்கு தொண்டு செய்கிறது என்று அவர்கள் சொல்லுவார்களாம். அதனால நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மத்தேயு 10:22 என் நாமத்தினாலே நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். அப்ப ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அவருடைய நாமத்தினாலே நீங்க எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், ஆனால் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். யாரெல்லாம் உபதிரவங்களுக்கு உண்மையான ஓய்வு நாளை கடைபிடிக்கிற பிள்ளைகளுக்கு உபதிரவம் வரும், அந்த உபதிரவத்தின் மத்தியிலும் கூட உண்மையா இருப்பவர்கள் மாத்திரம்தான் ரட்சிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, அன்றும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்கிறவர்கள் யாருக்கும் துன்பம் வரும். ஞாயிற்றுக்கிழமையில நீங்க ஆலயத்துக்கு போன எந்த துன்பமும் வராதுமா. நீ ஞாயிற்றுக்கிழமையில நீங்க ஆலயத்துக்கு போன எந்த துன்பமும் வராது, எந்த கஷ்டமும் வராது. ஏன்னா இசைவாக பிசாசானவன் சத்துருவானவன் உங்களுக்கு இசைவாக அவன் என்ன பண்றான், வார்த்தைகளை தவறாக போதித்து வருகிறான். ஆனால் உண்மையாய் இந்த வேதத்துக்கு உண்மையாய் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு உண்மையாய் அவருடைய பரிசுத்த ஓய்வு நாளுக்கு உண்மையாய் இருப்பவர்களுக்கு உபத்திரவம் வரும், உபத்திரவம் வரும். உபத்திரவம் வராதுன்னு ஆண்டவர் சொல்லல. இப்போ அதிலே நிலைத்திருப்பவர்கள் தான் பாக்கியவான்கள். உபத்திரவத்திலிருந்து ஐயோ இது என்னால தாங்க முடியாது, நான் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஓடி போறேன், அவங்க சொல்ற மாதிரி நான் மிருகத்தின் முத்திரையை நான் தரித்து கொள்ள போகிறேன் என்று ஓடி போயிட்டா அவங்களுக்கு உபத்திரவம் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு என்ன கிடையாது, ரட்சிப்பு கிடையாது. அவங்களுக்கு என்ன கிடையாது, ரட்சிப்பு கிடையாது. அதனால்தான் பவுல் பேதுரு சொல்றாரு, பிரியமானவர்களே, உங்களை சோதிப்பதற்கு உங்கள் நடுவில் பற்றி எரிக்கிற அக்கினியை குறித்து நீங்கள் ஏதோ புதுமை என்று சொல்லாது இருக்க திகையாது இருங்கள். இப்படிப்பட்ட துன்பம் வரும்போது ஏதோ புதுமையா இவங்க மேல இப்படிப்பட்ட உபத்திரவத்தை கொடுக்கிறாங்க என்று புதுமையாக நினைக்காதீங்க, அதெல்லாம் வரும். ஏன்னு சொன்னால் அப்போஸ்தலர்களுக்கும் அதுதான் வந்தது, அப்போஸ்தலர்களுக்கும் அதுதான் வந்தது. அந்த அனுபவத்தை வைத்துதான் கடைசி காலத்திலும் கூட உங்களுக்கு உபத்திரம் வரும். எதனால வரும்னு சொன்னா, இந்த ஓய்வு நாளை கடைபிடிப்பதன் மூலமாக, இந்த வேதத்தை நம்புகிறதன் மூலமாக உங்களுக்கு இப்படிப்பட்ட உபத்திரம் வரும். இப்போ வேதாகமத்தை நம்பி கிறிஸ்துவர்கள் மத்திய கால திருச்சபை உபத்திரவப்படுத்தது. இப்போ ஆரம்ப கால சபையும் உபத்திரத்திலிருந்து தான் வந்தது, மத்திய திருச்சபைகளும் உபத்திரத்திலிருந்து தான் வந்தது. ஆனால் முந்தின உபத்திரவங்களைப் போலவும் சில தவறான நம்பிக்கைகளையும் அங்கீகரிக்கப்பட்ட தொழுகை முறைகளையும் எல்லாம் ஏற்றுக்கொள்ளுமாறு அந்த மிருகம் வலியுறுத்துமா. அந்த முத்திரையை பெற்றுக்கொள்ள எவரும் வாங்கவோ விற்க முடியாது. அப்போ மிருகத்தின் முத்திரையை தரித்து கொண்டால்தான், தங்களுடைய வலது கையிலாவது நெற்றியிலாவது அந்த மிருகத்தின் முத்திரையை தரித்து கொண்டால்தான்
வாங்கவோ விற்கவோ முடியும், இல்லைன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாத சாவிங்க அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையே இந்த பிசாசானவன் இந்த அரசு மூலமாக, சபைகள் மூலமாக கொண்டு வரப்போகிறது. இந்த கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் இறுதி சோதனை வரும்போது தங்கள் வாழ்க்கையில சமரசங்களை செய்து மிருகத்தின் முத்திரையை பெரும்படி செய்ய சாத்தான் ஆயத்தமான வேலைகளை இப்பொழுது செய்து வருகிறான். உலகம் முழுவதுமே ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பார்க்கும் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தல் 13:3 நாம பார்க்கிறோம். அப்போ இந்த மிருகத்துக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவன் யார் என்று அந்த மிருகத்தையே அவர்கள் தொழுது கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ தேவ மக்களை பற்றிய தீர்க்க தரிசனம் சொல்கிறது. இந்த 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல இங்க சிருஷ்டிகரையே தொழுது கொள்ளுங்கள், தேவனுடைய கற்பனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று சொல்லி இருக்கிறது. அந்த காட்சியை ஒரு சித்தரிக்கிறது தேவ மக்கள். அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை அந்த வார்த்தைகள் சித்தரிக்கிறது. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுகிற பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதை விளங்கும். தேவ பக்திக்கேற்ற கீழ்ப்படிதலும் வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அவரது கிருபையால் தங்களை சுற்றிலும் எல்லாம் அசைவாக தெரியும் போது உறுதியாய் நிற்கிறார்கள். உலக மிருகத்தை பின்பற்றும் போது ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்களாக இருப்பார்கள். அப்போ இந்த மிருகத்தை தொழுது கொள்ளாதவர்கள் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை தொழுது கொள்கிறவர்களாக காணப்படுவார்கள். தங்களுக்கு எதிரான அணிவகுத்து நிற்கும் நரகத்தின் வல்லமைக்கு அவர்கள் ஜெயிப்பார்கள். அவர்கள் ஈடு கொடுக்க மாட்டார்கள். அதனால்தான் இந்த நன்மைக்கும் தீமைக்கும் ஒரு இடையே என்ன பிரச்சனைன்னு சொன்னா தொழுது பிரச்சனை தான் இருக்க போகிறது. சரி, இந்த வெளிப்படுத்தல 2 மிருகத்தின் அடையாளத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்கள் வரைக்கும், பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நிற்க கண்டேன். அப்போது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பு வர கண்டேன். அப்போ யோவான் என்னத்தை பார்க்கிறாருன்னு சொன்னா, ஒரு கடற்கரை மணலை பார்க்கிறாரு. அந்த கடற்கரை மணல் மேல் அவர் நின்று கொண்டிருக்கும் போது ஒரு மிருகமானது எங்கிருந்து எழுந்துச்சு அப்படின்னு சொன்னா, சமுத்திரத்திலிருந்து எழும்பி வர கண்டேன் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. சமுத்திரம் என்ன? இப்போ இது தீர்க்க தரிசனம். இது தீர்க்க தரிசனம். சமுத்திரம் அப்படின்னு சொன்னா ஜனமும் ஜன கூட்டங்கள், ஜனமும் ஜன கூட்டங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த மிருகம் எங்கிருந்து எழும்பி வந்ததுன்னா, ஒரு ஜனக்கூட்டத்தின் நடுவில் இருந்து எழும்பி வந்தது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளில் மேல் 10 முடிகள். 10 முடிகள்னா ராஜ்யங்கள், 10 ராஜ்யங்கள். கிரீடம் அப்படின்னு சொன்னா ராஜாக்களுக்கு தான் ஒரு கிரீடத்தை கொடுப்பார்கள். அப்போ அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தது. தான் கண்ட மிருகம் சிறுத்தை போல. இது எங்க பாக்குறேன்னு சொன்னா, தானியேல் 7ஆம் அதிகாரத்துல அதே காட்சியை தான் இங்க 13ஆம் அதிகாரத்துல பாக்குறாரு. சிறுத்தை போல இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களை போல இருந்தது. அதன் வாய் சிங்கத்தின் வாயை போல இருந்தது. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது அப்படின்னு நம்ம இங்க பார்க்கிறோம். சிறுத்தை அப்படின்னு சொன்னா கரடியின் மேதிய பெர்ஷிய ராஜ்யத்தை குறித்து தானியேல் 7ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். சிங்க அப்படின்னு சொன்னா பாபிலோனை குறித்து நாம பார்க்கிறோம். சிறுத்தை அப்படின்னு சொன்னா
அலெக்சாண்டர், மகா அலெக்சாண்டரை குறித்து சிறுத்தைன்னா வேகம், சிறுத்தைன்னா வேகம், மற்ற விலங்குகளை காட்டிலும் சிறுத்தை தான் அதிக வேகம் ஓடக்கூடியதாக இருந்தது. மகா அலெக்சாண்டர் எது வரைக்கும் வந்தான்னு சொன்னா இந்தியா வரைக்கும் வந்து அவர் போரிட்டார். அவருடைய நிலை என்னன்னு சொன்னா இந்த உலகம் முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று அந்த அலெக்சாண்டர் நினைத்தார். அப்போ அந்த தானியேல் 7ஆம் அதிகாரத்துல சொன்ன அதே மிருகம் இங்க யோவானுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ அதன் பிறகு அந்த வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல நாம ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதாவது வலு சர்ப்பம் சாத்தான், அது சாத்தானை குறித்து காட்டப்பட்டுகிறது. இந்த 12ஆம் அதிகாரத்துல இங்க நாம பார்க்கிறோம், அவர் கர்ப்ப வேதனையாகி பிரசித்து வேதனை பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது காணப்பட்டது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலையின் மேல் 7 முடிகளையும் சிவப்பான வலு சர்ப்பம் இருந்தது. அதன் நட்சத்திரங்களில் 3 பங்கு எடுத்தது. அவர் பூமி இங்கு விடத்தள்ளிட்டு பிரசவ வேதப்படுகிற அந்த ஸ்திரீ பெல்ல பெற்றவுடனே அவருடைய பிள்ளையை பட்சித்து போடும்படி அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. நீ யாரை குறித்து பார்க்கிறோன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து. அவர் பிறந்தவுடனே அவரை அழிக்கும்படிக்கு பிசாசு முயல்கிறான். அப்போ பிசாசு நேரடியா செய்யறானா அப்படின்னு இங்க பிசாசு நேரடியா எதுவுமே செய்ய மாட்டான். யார் மூலமாக செயல்படுவான் அப்படின்னு சொன்னா பிசாசு ஒரு மனிதன் மூலமாக தான் செயல்படுவான். இயேசுவை அழிக்கும்படி இங்கே ஏரோது மூலமாக ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. நாம மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இயேசுவானவர் பிறந்தவுடனே அவர்தான் இந்த பூமிக்கு ராஜாவா வரப்போகிறார் என்பதை அறிந்து ஏரோது பயப்படுறான். நமக்கு அடுத்த ராஜா ஒருத்தர் வரப்போகிறாரு, அந்த குழந்தை எப்படியாவது நாம கொல்ல வேண்டும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அப்போ ஒரு பெரிய கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அந்த 3 வயதுக்கு கீழ்பட்ட குழந்தைகள் எல்லாம் சாகடிக்கணும் அப்படின்னு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ஆவியானவர் இந்த மரியாளுக்கும் யோசப்புக்கும் நீங்க குழந்தையை தூக்கிட்டு எகிப்துக்கு ஓடி போங்க, ஏறுவது அந்த குழந்தையை கொல்றதுக்காக இருக்கிறான் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த குழந்தையை தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த பிசாசானவன் தானே நேரடியா வந்து யாரையும் கொல்ல மாட்டான். ஒரு ராஜாக்கள் மூலமாக இல்ல பிரபலமானவர்கள் மூலமாக தான் அதை செய்வான் என்பதற்கு ஒரு உதாரணமாக தான் இங்கே நாம பார்க்கிறோம். அதே போல சாத்தான் அவன் நிறைவேற்றுகிற திட்டங்கள் எல்லாம் ஒரு அரசியல் இல்ல மத சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் மூலமாக தான் செயல்படுவான். தன் திட்டங்களை எதன் மூலமாக சொன்னா கிறிஸ்துவர்கள் மூலமாகவே அது நடக்கணும். எதோடு சம்பந்தப்பட்டு இருக்குன்னு சொன்னா அரசியல் சம்பந்தத்தோடு அதை நடக்கணும். கிறிஸ்துவர்கள் தனிப்பட்ட முறையில சட்டம் ஏற்றி அதை நடைமுறைப்படுத்த முடியாது. ஆனால் அந்த கிறிஸ்துவ சட்டமும் அரசியல் சட்டமும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்தாதான் எப்பேற்பட்ட காரியங்களும் அவனால நிறைவேற்ற முடியும். இப்போ இங்க 13:2 நான் கண்ட மிருகம் சிறுத்தை போல இருந்தது, சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அப்போ இந்த வெளிப்படுத்தல் 13:2 நான் பார்க்கும்போது இந்த மிருகத்துக்கு வல்லமையை கொடுத்தது யார்? இந்த வலு சர்ப்பமானது தன்னுடைய பலத்தையும் சிங்காசனத்தையும் யாருக்கு கொடுத்தான் என்பதை குறித்து இந்த வெளிப்படுத்தல் 13:2 நாம பார்க்கிறோம். இது தீர்க்க தரிசனம், இது நிறைவேறின தீர்க்க தரிசனம். எப்போ அப்படின்னு சொன்னா ரோம பேரரசன் கான்ஸ்டான்டின் நோபிள் என்பவர் தன்னுடைய தலைநகரம் ஏற்கனவே ரோம்ல தான் இருந்தது. தலைநகரம் எங்க இருந்துச்சு? ரோம்ல இருந்தது. அந்த ரோம்ல இருந்த தலைநகரத்தை எங்க மாற்றினான்னு சொன்னா கான்ஸ்டான்டினுக்கு
அவன் மாற்றினான். கான்ஸ்டாண்டின் நோபலுக்கு அவன் மாற்றினான். அந்த மாற்றினதுனால இந்த ரோம பேரரசின் முதன்மையான தலைநகரமாக ராயர்களிடம் காலியா இருந்தது. அந்த ரோம் காலியா இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் ராயர்கள் எல்லாம் அங்கதான் ஆட்சி செய்வாங்க. இப்ப இந்த கான்ஸ்டைன் அந்த ரோமில் இருந்து இந்த நோபலுக்கு மாற்றினதுனால அந்த ரோம இடம் காலியா இருந்தது. அந்த காலியா இருந்த இடத்தை தான் மிருகம் பெற்றுக்கொண்டது. மிருகம் பெற்றுக்கொண்டது. இவ்வாறுதான் அஞ்ஞான ரோம் தன் இருக்கையை, அதாவது தலைநகரை மிருகத்துக்கு கொடுத்தது. அது அஞ்ஞான ரோமா இருந்தது. மிருகம் அப்படின்னு சொன்ன என்னன்னு தெரியுமா? மிருகம் அப்படின்னு சொன்ன என்ன? வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல மிருகம் அப்படின்னு சொன்னால் ரோம கத்தோலிக்க திருச்சபையினுடைய போப்பை குறித்து பேசப்படுகிறது. ரோமன் கத்தோலிக்க திருச்சபை போப்பை குறித்து பேசப்படுகிறது. இப்ப மிருகம்னா யாரு? போய் மரியாதை வணங்குற இல்ல, மரியாதை வணங்குற இல்ல. ஆனால் இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா அதுதான் மிருகம். அதுதான் மிருகம். எங்க இருந்து எழும்பின மிருகம் சொன்னா ஒரு ஜனக்கூட்டத்தில் இருந்து எழும்பின மிருகம். அதுக்கு யார் அதிகாரம் கொடுத்ததுன்னு சொன்னால் கான்ஸ்டான்டைன் தன்னுடைய தலைநகரை அப்படியே நோபலுக்கு மாற்றினாலே அங்கே ரோம பேரரசானது அங்கு எதுவுமே காலியா இருந்ததுனால இந்த பிசாசானவன் அந்த அரசியலோடு ரோம அரசியலோடு ரோம மதம் வந்து அங்கே ஆட்சி செய்தது. இதை குறித்து ஐசக் பாக்ஸ் என்பவர் இவ்வாறு சொல்கிறார். சிங்காசனத்தை கான்ஸ்டான்டைன் நோபலுக்கு மாற்றியதன் மூலமாக ரோம பேராயர்கள் பூமியில் உள்ள எல்லா மனிதனுக்கு மேலாக பரலோகத்தின் தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்த கான்ஸ்டான்டைன் வழிவகுத்தான் சொல்றாரு. ஒரு அறிஞர் சொல்றாரு, ஐசக் பாக்சன் சொல்றாரு, எப்படி அந்த அதிகாரம் அவங்களுக்கு கிடைச்சதுன்னு சொன்னா அந்த ரோம்ல இருந்து அந்த இடம் காலியான பிறகு அந்த ரோம பேரரசர் என்ன பண்ணாருன்னு சொன்னா அது ரோமன் கத்தோலிக்கு அந்த இடத்தை கொடுத்து அந்த அதன் மூலமாக அங்க பேராயர்களை பூமியின் மேலாக ஒரு தலைவராக கடவுளுக்கு சமமாக அவர்களை மாற்றினார்கள். பூலோகத்தின் தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தியதுக்கு யார் வழிவகுத்ததுன்னு சொன்னா கான்ஸ்டான்டைன் தான். தாமஸ் ஹாப்ஸ் என்பவர் சொல்றாரு, ஆவியில அல்ல வேறு எதுவும் அல்ல, அது முந்தையவின் கல்லறையின் மேல் கிரீடம் சூட்டி உட்கார்ந்து கவனமாக ஆராய்ந்தால் வெளிப்படுத்தில் 13 கடல் மிருகம் ரோமிலிருந்து எழுந்து உலகளாவிய தொழுகை முறையை மாற்றிய தேவ துரோகம் உள்ள வல்லமை என்பதை தெரிகிறது. அப்போ யார் மாற்றினது தொழுகை முறைன்னு சொன்னால் இந்த ரோமன் கத்தோலிக்க பிஷப்மார்கள் மாற்றினார்கள். தொழுகை முறையை மாற்றினார்கள். என்ன அவங்க தொழுகை முறையை மாற்றினாங்க அப்படின்னு சொன்னா இந்த 666 நம்ம வேதத்துல பார்க்கிறோம்னு சொல்ல அந்த போப்புடைய கிரீடத்துல விகாரஸ் பெலடி அப்படின்னு ஒரு எழுத்து இருக்கும், தேவனுக்கு பதிலாக. அப்போ கடவுளுக்கு அடுத்தது நான் தான் அப்படின்னு அவங்க தன்னைத்தானே கடவுள் என்று அவர்களை உயர்த்தினார்கள். இப்போ ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், பிதாவு ஒருவரை தவிர வேறு யாரும் நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்றார். ஆனால் இந்த ரோம கத்தோலிக்க அந்த போப்பானவர் தன்னை கடவுளுக்கு சமமாக அவர் உயர்த்தி கொண்டார். என்னன்னு சொன்னா விகாரஸ் பெலடி அப்படின்னு அவருடைய கிரீடத்துல எழுதியிருக்கோம். ஆனா இப்போ அதை எடுத்துட்டாங்க. இது இந்த 666 முத்திரை தான் அப்படின்னு அந்த எழுத்தெல்லாம் கூட்டி அந்த லத்தீன்லயும் அந்த ஆங்கிலத்திலும் எழுத்தெல்லாம் கூட்டி எல்லாம் சொன்ன பிறகு 666 முத்திரை நீங்க தான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அது ஒரு மனுஷனுடைய இலக்கம் அப்படின்னு சொல்லுகிறது அப்படின்னு சொன்ன உடனே அந்த கிரீடத்தில் இருந்த அந்த எழுத்து அவங்க எடுத்து போட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவ பரிசேயர்கள் என்ன சொன்னாங்க, நீங்க
அதாவது நீ மனிதனாய் இருக்க தன்னை கடவுள் என்று உயர்த்துகிறாய், அது தேவதூஷணம். தேவதூஷணம் என்ன? ஒரு மனுஷன் தன்னை கடவுள் என்று உயர்த்துவது தேவதூஷணம். அதுதான் அந்த பரிசேயர்களும் அந்த சதுசேயர்களும் இயேசுக்கு சொன்னாங்க, நீ ஒரு மனுஷனா இருக்கிற, நீ எப்படி கடவுளா இருப்ப, நீ தேவதூஷணம் சொல்ற அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு தேவதூஷணம். ஓ, இவன் பாவியா இருக்கிற இவன் பாவங்களை எப்படி மன்னிக்க முடியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அதாவது நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்ற. இன்னொரு காரியம் அப்படின்னு சொன்னா, பாவங்களை மன்னிக்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு அந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை கேட்டான். இதா ஒருவரை தவிர பாவங்களை மன்னிக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு மனிதன் தேவனாக பாவிப்பது கூடாது, ஒரு மனிதனை தேவனாக பாவிக்க கூடாது. இரண்டாவது, பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. இந்த ரெண்டும் தான் அவங்க செய்தாங்க. ரோமன் கத்தோலிக்க இப்ப எல்லாம் நீங்க ரோமன் கத்தோலிக்க ஆலயத்தை நீங்க போனீங்கன்னா பாவசிங்கத்தன்னு ஒரு இருக்கும். அந்த தொட்டியில சேர் போட்டு உட்காராரு, உங்களுடைய பாவங்களை எல்லாம் அவரிடத்துல சொல்லணும். அவர் என்ன பண்ணுவாரு, கட்டளையிடுவார், நீங்க இத்தனி ஜபம் பண்ணுங்க, உங்க பாவம் எல்லாம் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நீ செய்த பாவத்தை யார் மன்னிக்கிறார்? யார் மன்னிக்கிறது? கடவுள் மன்னிப்பாரு. நாம் செய்த பாவத்தை அறிக்கையிட்டால் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதை விட்டுட்டு என்ன பண்றாங்க, உங்களுடைய பாவங்களை எல்லாம் என்னிடத்துல கொண்டு வாருங்க, உங்க பாவங்களை எல்லாம் நீங்க அறிக்கையிடுங்க, என்னென்ன பாவம் செய்து அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிடுவாங்க. அவர்கிட்ட சொல்லிட்டு அதை அறிக்கையிட்டுருவாங்க. அறிக்கையிட்டு அவர் ஒரு கட்டளை தண்டனை கொடுப்பாரு. அந்த தண்டனை பிரகாரம் ஜெபம் பண்ணா அவங்களுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும். நீங்க ரோமன் கத்தோலிக்க சபையில போய் பாருங்க, இதெல்லாம் வார வாரம் நடக்கும். அவங்களுடைய கட்டளையில 6 கட்டளையில அதாவது திருவிழா நாட்களிலும் ஒரு சந்தி போதிலும் கூட நீங்க என்ன பண்ணுங்க, வருஷத்துக்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சிங்கத்தனை செய்து திவ்ய நற்கரனை உட்கொள்ளுவது. அப்போ அந்த அப்பம் அப்படின்னு சொன்னா அந்த அப்பத்துல தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு அப்படின்னு அவங்களுடைய நம்பிக்கை. ஆனால் வேதம் அப்படி சொல்லல, அந்த அப்பத்துல தான் இருக்கிறாருன்னு சொல்லல, அது நினைவாக கொள்ளுங்க. ஆனால் அது அப்பமே இயேசு கிறிஸ்து தான் அப்பம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தேவதூஷணம், இதெல்லாம் தேவதூஷணம். இந்த காரியம் எல்லாம் யார் செய்ததுன்னு சொன்னா அவங்கதான் செய்தாங்க. சில வேலையில ஒரு வேலை அவங்க செய்யற எல்லா பாவத்தையும் அந்த பாதர்கிட்ட சொன்னா அந்த பாதர் என்ன பண்ணுவாரு, சில நேரத்துல அது ஆப்போசிட் பார்ட்டிக்கு சொல்லிடுவார், இல்ல அந்த பொருளை திருடுனது அவன் தான் அப்படின்னு சொன்னா அப்போ அவனை காட்டி கொடுக்கிற ஒரு காரியமான சில இதுக்கு முன்பாக அப்படிதான் சில காரியங்கள் எல்லாம், தவறான காரியங்கள் எல்லாம் நடந்தது. அப்போ இந்த சொல்லப்பட்டு இருக்கிறது, அதாவது மிருகத்துக்கு அடையாளம் அப்படின்னா சமுத்திரத்திலிருந்து ஜனக்கூட்டத்திலிருந்து வர வேண்டும். அந்த ஜனக்கூட்டத்திலிருந்து வந்த மிருகம் தான் இந்த ரோம். இந்த ரோம் அதாவது இந்த அரசியல் ரோமா இருந்தது, இப்போ அது மத ரோமாக மாறிவிட்டது. அது அந்த அதிகாரம் முழுவதையும் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் எங்களுக்கு உண்டு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓய்வு நாளை நாங்க தான் மாற்றினோம் அப்படின்னு பகிரங்கமா அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் அவங்க சொல்லுவதனால இது இந்த அதிகாரத்தில் எங்களுக்கு யார் கொடுத்தது? கிறிஸ்து இயேசு கொடுத்திருக்கிறார். அவருடைய கட்டளையின் பிரகாரம் தான் நாங்க இதை செய்து கொண்டு வருகிறோம் என்று அவங்க சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் மற்றவர்கள் எல்லாம், அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ரோம கத்தோலிக்கு தான் இந்த தவறு செய்ததோ அப்படின்னு பார்த்தோம். அதன் பிறகு ரோமன் கத்தோலிக்கு எங்களுக்கு பிடிக்கல, அவங்க கொள்கை பிடிக்கல அப்படின்னு வெளியில வந்தாங்க. புரோட்டஸ்டான் லூத்தரன் வந்தது, புரோட்டஸ்டான் மாதங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு வெளியில வந்தது.
அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கொஞ்ச காலம் அந்த தலைவர்கள் இருந்தபோது கரெக்டா கடைபிடிச்சாங்க. அந்த தலைவர்கள் எல்லாம் போன பிறகு அது என்ன ஆச்சு, மீண்டும் அந்த ரோமன் கத்தோலிக்க என்ன கொள்கைக்கு அவங்க வைக்கிறாங்களோ அந்த கொள்கைக்கு அவங்க கீழ்ப்படிந்து வராங்க. அவங்களும் ஞாயிறு ஆசரிப்பை நாங்க தான் மாற்றணும், பரிசுத்த ஓய்வு நாளிலிருந்து நாங்க தான் மாற்றணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த காரியத்துக்கு இவங்க கீழ்ப்படிந்து என்ன பண்றாங்க, இப்ப எல்லா புரோட்டஸ்டாண்ட் திருச்சபைகளும் என்ன ஆகுது, ஓய்வு நாளை விட்டுட்டு அந்த கிழமையில ஆராதிக்கிறேன்னு சொன்னால் வாரத்தின் முதல் நாளில சூரிய நமஸ்காரம் அவங்க பண்ணிட்டு வராங்க. சரி, இது முதல் மிருகம். இரண்டாவது மிருகத்தின் அடையாளத்தை காண வேண்டும். முதல் மிருகம் கடலில் இருந்து உருவானது, சமுத்திரத்திலிருந்து உருவானது, அதுக்கு கீழம் இருந்தது. இரண்டாவது மிருகம் எங்கிருந்து வருதுன்னு சொன்னால் அது சமுத்திரத்திலிருந்து வருகிறதாக நாம பார்க்கிறோம். சரி, முதலாம் மிருகத்தின் அதிகாரம் எது வரைக்கும் இருக்குன்னு சொன்னா 42 மாதம் உபதிரவப்படுத்தும்படி அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 1260 வருஷங்கள் இந்த முதல் மிருகமானது, இந்த ரோம சபையானது அநேக கிறிஸ்துவ பிள்ளைகளை கொன்று குவித்தது. அதாவது கிபி 538 1798 வரைக்கும், அதாவது திருச்சபைக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் எல்லாம் என்ன படிச்சு கொன்று குவித்தது. அது வரலாறு. இப்போதான் ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒரு பூனையை போல தன்னுடைய சிங்காசனத்துல ரோம பிஷப்புக்கு உட்கார்ந்து இருக்காங்க. ஆனால் அவங்க செய்த அநியாயங்கள் எல்லாம் ரொம்ப மோசமானது. சிலுவையில் அறிந்து கொண்டாங்க, தீயிட்டு கொளுத்துனாங்க. ரோம சபை என்ன செய்ததோ, ரோம அரசு என்ன செய்ததோ அதேதான் ரோம சபைகளும் மிகுந்த உபத்திரவம் கொடுத்தது. அது எது வரைக்கும் சொன்னா 1200 வருஷம் வரைக்கும், 260 வருஷம் வரைக்கும் உபத்திரவம் கொடுத்தது. அதன் பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த 1200 வருஷம் முடிஞ்ச பிறகு 1798 போப்புவை ஜெனரல் பெர்தியர் என்ன பண்றாரு, கைது செய்யறார். 16ஆம் பத்திநாதர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பத்திநாதரை அரசு பண்ணி ஜெயில போடுறாங்க. அவரு மரிச்சு போயிடுறார். ஆனால் அதன் பிறகு சாவுக்கேதுவான காயம் சொசமாக்கப்பட்டதை கண்டேன் அப்படின்னு இங்க வெளிப்படுத்தல் 13:3 நம்ம பார்க்கிறோம். முதல் பெரிய அடி எதுக்கு விழுந்ததுன்னு சொன்னால் 1798 ரோமன் சபை அப்படியே அழிஞ்சு போயிடுன்னு நினைச்சாங்க. 16ஆம் பத்திநாதரோடு முடிஞ்சு போயிடுன்னு நினைச்சாங்க. ஆனால் அந்த சாவுக்கேதுவான காரியம் மீண்டும் சொசம் அடைந்தது அப்படின்னு நம் வேதத்திலே பார்க்கிறோம். மீண்டும் அந்த சபை எழும்பினது. எல்லாரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பார்த்தார்கள். இந்த 16ஆம் பெனடிக்ட், அதாவது பத்திநாதர், அவர் மரித்த பிறகு ஞாயிறு, அதாவது அந்த பத்திநாதர் மரித்த பிறகு அப்படியே முடிஞ்சிட்டு நினைச்சாங்க. ஆனால் மீண்டும் அந்த சாவுக்கு ஏதுவான காயம் சொசமாகி எழும்பிச்சு. 2012ஆம் ஆண்டுல ஜூன் 6ஆம் தேதி ரோமில் இருக்கிற புனித பேதுரு சதுக்கத்துல கூடியிருந்த 15,000 ஜனங்களுக்கு மத்தியில 16ஆம் பெனடிக்ட் பேசினார். என்ன பேசினார்னு சொன்னால், ஞாயிறு கர்த்தருடைய நாளும். ஞாயிறு கர்த்தருடைய நாளா? இல்ல, ஞாயிறு கர்த்தருடைய நாள் இல்ல. பரிசுத்த யோவான் சொல்றாரு, நான் கர்த்தருடைய நாளில நான் தரிசனத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு, ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த பெனடிக்ட் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஞாயிறு கர்த்தருடைய நாளும் ஆண்களும் பெண்களும் அந்த நாளில ஓய்விருந்து வேலை செய்யாமல் இருக்க வேண்டும். அது தேவனுக்கு
செய்கிற ஒரு தொண்டு அப்படின்னு அவர் சொல்றார். வேதாகம ஓய்வு நாளை பயன்படுத்துகிற சட்டம் ஒழுக்கத்துக்கு எதிர் என்றும், சமுதாய ஒழுக்க கட்டுப்பாடுகளை மீறி அரசாங்கத்தையும் ஊழலையும் ஏற்படுத்தி பூமியின் மீது தேவனுடைய நியாய தீர்ப்புகள் வருவிப்பார்கள் என்றும் குற்றம் சாட்டுவார்கள். அப்ப தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகள் மேல தேச துரோகி, இவர்கள் அரசாங்கத்தை மதிப்பது கிடையாது. அதனாலே அவர்கள் மேல அதிக பழிகளை சுமத்தி அவர்களை பழி வாங்க நினைக்கும். அப்போ அரசாங்க அதிகாரிகளுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அந்த சாத்தாக் மேஷாக் ஆபிகனோ கூட நாங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம், நான் ராஜாக்களுக்கு நாங்க கீழ்ப்படிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அப்போ உறுதியா இருந்தாங்க தெரியுமா? அதே போலதான் கடைசி காலத்துல கூட யார் பக்கம் நம்ம நிக்க போறோம்னு சொன்னா கிறிஸ்துவின் பக்கம் நம்ம நிக்க போகிறோம். அதனால உபதிரம் வரும். அவங்களே அக்னி சூளையில போட்டாங்க. அதே போல நமக்கும் ஒரு பெரிய உபத்திரம் வரப்போகிறது. அந்த உபத்திரத்திலிருந்து நாம எப்படி பாதுகாக்க கொள்ள போகிறோம் என்பதை நம்ம எடுக்கிற தீர்மானத்தை பொறுத்துதான் இருக்கிறது. சரி, இரண்டாவது மிருகம் பூமியில் இருந்த எழுமின மிருகம். இந்த மிருகம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு சொன்னால் 13:11 பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வர கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாக இருந்தது. வலு சர்பத்தை போல பேசினது. அப்போ ஆட்டுக்குட்டி ஆட்டுக்கடா இல்லை. அங்க ராஜாவை பார்க்கிறோம், மேதிய பேசிய ஆட்டுக்கடா அப்படின்னு பார்க்கிறோம். இங்க ஆட்டுக்குட்டி மிகவும் சாதுவானது. அப்போ இந்த ஆட்டுக்குட்டி எங்கிருந்து எழுந்ததுன்னு சொன்னா, முதலாவது மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழுந்தது, ஜனக்கூட்டத்தின் மத்தியில் எழுந்தது. ஆனால் இரண்டாவது மிருகமானது எங்க இருந்து எழும்பினதுன்னு சொன்னால் பூமியிலிருந்து எழும்பினது. பூமின்னு சொன்னா யாரும் நடமாட்டம் இல்லாத இடத்திலிருந்து அது எழும்பினது. எப்படி எழும்பினதுன்னு சொன்னா, அங்கங்க ஐரோப்பா நாடுகளிலிருந்து தஞ்சம் புகுந்த அந்த அமெரிக்காவுக்கு வந்தாங்க. அமெரிக்காவுக்கு வந்து கொஞ்சம் ஜனங்கள் அதிகமான உடனே அது ஒரு அரசாங்கமாக நியமிக்கப்பட்டது. அரசாங்கம் எப்படி நியமிக்கப்பட்டதுன்னு சொன்னா, அவங்க கடவுளுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறதுக்காக ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டது. நாங்க கடவுளுக்கு உண்மையா இருப்போம். அந்த ரூபாய் நோட்ல கூட அதை எழுதியிருக்கோம், நாங்க கடவுளுக்கு உண்மையானவர்கள், கடவுள் சொல்படிதான் நாங்க நடப்போம் அப்படின்னு இந்த ரூபாய் நோட்ல கூட அப்படிதான் உருவாக்கப்பட்டது. அது ஒரு சாதுவான ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான 2 கொம்புகளை உடையதாக இருந்தது. 2 கொம்புகள். அந்த ஆட்டுக்குட்டிக்கு எத்தனை கொம்பா? 2 கொம்பு. ஒன்னு மத வல்லமை, ஒன்னு அரசாங்க வல்லமை, இன்னொன்னு மத வல்லமை. நீங்க எடுத்துக்கொண்டால் அதிக புரோட்டஸ்டாண்டுகள் இருக்கிற இடம் அப்படின்னு சொன்னா அமெரிக்கா தான். 33% புரோட்டஸ்டாண்ட் மார்க்கம் இருக்கிறது. மற்ற 12% நாம இருக்கிறோம். மற்ற சபைகள் எல்லாம் காட்டிலும் 12% அந்த 12% 1% தான் நாம அங்கே இருக்கிறோம். அப்போ ஆட்டுக்குட்டிக்கு சாதுவா இருந்தது. அது அரச வல்லமையும் பெற்றது, இன்னொன்னு மத வல்லமையும் பெற்று ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அப்போ எந்த இடத்திலும் சண்டைன்னு சொன்னா சமாதானத்துக்கு முன் வருவதற்காக ஏற்படுத்தப்பட்ட நாடுதான் அமெரிக்கா. சமாதானமாயிருங்க அவங்க 2 பேரும் சமாதானப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட நாடு அமெரிக்கா. இப்ப என்ன ஆச்சு? எங்க சண்டை வருதோ அதுக்கு ஆயுதம் சப்ளை பண்ற ஒரு அமெரிக்காவா மாறி போச்சு. எங்க சண்டை வருதோ அங்க ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு சண்டை, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு சண்டை, ஆனா உக்ரைனுக்கு ஆயுதம் சப்ளை பண்றான். சிரியாவுக்கும் இன்னொரு இடத்துக்கு சண்டை, என்ன பண்றான்? சிரியாவை விட்டுட்டு இன்னொரு நாட்டுக்கு அவன் என்ன பண்றான்? ஆயுதம் சப்ளை பண்றான். அப்போ ஒரு சாதுவான இருந்த ஒரு ஆட்டுக்குட்டியானது ஒரு மத வல்லமையும் அரசியல் வல்லமையும் பெற்ற அந்த அமெரிக்காவானது எப்ப உருவாச்சுன்னு சொன்னா
1798 தான் அது ஆதிக்கம் செலுத்தினது. அப்போ இது ஆதிக்கம் செலுத்தப்பட்டு சுதந்திர நாடாக 1776 அறிவிக்கப்பட்டது. இப்போ 19ஆம் நூற்றாண்டுகள் பிற்பகுதியில் தான் அது மிகவும் வல்லமை பெற்றது. ஒரு வல்லரசாக 19ஆம் நூற்றாண்டுல வல்லரசுகளில முதல் ரஷ்யா இருந்தது, அதுக்கப்புறம் அமெரிக்கா இருந்தது, அதுக்கப்புறமா மற்ற நாடுகள் இருந்தது. இப்போ மிகவும் வல்லரசு நாடு அப்படின்னு சொன்னா அமெரிக்கா தான். இப்போ இவ்வளவு வல்லமை ஒரு பெற்ற நாடாக அமெரிக்கா இருந்தது. அது எப்படி முன்ன சொன்னா ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இருந்தது. 2 கொம்புகளுடைய இந்த 2 கொம்புகள்னா ஒண்ணு அரசியல் வல்லமை, இன்னொன்று மத வல்லமை. இந்த அரசியல் மதம் வல்லமை சம்பந்தப்பட்டுதான் இப்ப என்ன ஆச்சு, அந்த அதிகாரம் முழுவதையும் யாருக்கு கொடுத்ததுன்னு சொன்னா மிருகத்துக்கு கொடுத்தது. இப்ப நீங்க சொல்ற ஓய்வு நாளுக்கு நாங்க ஆதரவு தரோம். யார் சொல்லுது? அமெரிக்கா சொல்லுது. அமெரிக்கா சொல்லுது போப்பு என்ன சொல்றாரோ அந்த அதிகாரத்துக்கு நாங்க கட்டுப்பட்டு வரோம். நாங்க எங்க நாடுகள் எல்லாம் நாங்க அறிவிக்கிறோம். எங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் நாங்க அந்த சட்டத்தை நாங்க அறிவிக்கிறோம். நாங்க முன் வரோம், நாங்க உங்களுக்கு சப்போர்ட். அப்போ கடல் மிருகம், சமுத்திரத்திலிருந்து எழும்பின மிருகமும், இன்னொன்று ஜன நடமாட்டம் இல்லாத ஒரு நிலத்திலிருந்து எழும்பின மிருகமும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஒரு சட்டம் ஏற்ற போகிறது. அது எங்கிருந்து வரப்போகுதுன்னு சொன்னா இந்த அமெரிக்காவிலிருந்து அந்த சட்டம் ரோமுக்கு கொடுக்க போகிறது. ரோம போப்பு கொடுக்க போகிறது. என்ன சட்டம் சொன்னா அந்த ஞாயிறுப்பு ஆசிரிக்கிற ஒரு சட்டம், ஞாயிறு ஆசிரிப்பு சட்டம் வரப்போகிறது. அந்த சட்டம் வந்தா நாம எங்க இருப்போம்? சனிக்கிழமை நிச்சயமாகவே ஆலயத்துல வரவே முடியாது. சனிக்கிழமை ஆலயத்துக்கு வரவே முடியாது. என்னைக்குதான் போக முடியும்? ஞாயிற்றுக்கிழமை தான் போக முடியும். ஞாயிற்றுக்கிழமை தான் போக முடியும். சனிக்கிழமை போனா உங்களை என்ன பண்ணுவாங்க? ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக ஜெயில அடிப்பாங்க, உங்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பாங்க, உங்களை உபதிரவப்படுத்துவாங்க, முடியுமானால் கொலை செய்வோம் அவங்க முற்படுவாங்க. ஏன்னு சொன்னா நாங்க தேவனுக்கு தொண்டு செய்கிறோம் என்று சொல்லி உபதிரவப்படுத்துவாங்க. அதனால நீங்க ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து நாம உண்மையான ஓய்வு நாளை கடைபிடிக்கிற பிள்ளைகளுக்கு பட்டினியாய் இருந்தாலும் தேவன் நிச்சயமாகவே அவர்களுக்கு பாதுகாப்பார். ஆகார் அங்க என்ன பண்ணாரு? குழந்தையை தூக்கிட்டு போயிட்டு வனாந்தரத்துல நான் சாக போகிறேன், என் பிள்ளை சாகிறது என்னால பார்க்க முடியலன்னு ஆகார் அங்க சொன்னார். ஆனால் தேவன் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். அதே போலதான் எலியாவும் போய் வனாந்தரத்துல ஆண்டவரே நான் செத்து போயிடுறேன். ஆனால் அந்த எலியாவுக்கு என்ன கொடுத்தாரு? அந்த வனாந்தரத்துல ஆகாரம் கொடுத்தார். நமக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது கூட நிச்சயமாகவே தேவன் நம்மை பாதுகாப்பார் என்று இந்த பாடம் சொல்கிறது. அப்போ யார் பக்கம் நிக்க போயிருங்க? தேவனுடைய பக்கமா, மிருகத்தின் பக்கமா? மிருகத்தின் பக்கம் இருந்தா நீங்க அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறீங்க. தேவனுடைய பக்கம் இருந்தால் நித்திய ஜீவனுக்கு நாம பங்குள்ளவர்களாக நாம் இருப்போம் என்று இந்த பாடம் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவன் தாமே இந்த பாடத்தை ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம்.